வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என் கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் மிக்க நன்றி. இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ரெசிபி தான். அதுக்கு என் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் இருக்கும், 4 ஆப்ஷன் இருக்கும். அது கிளிக் பண்ணால் தான் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்கி இப்போ ரெஸ்டாரண்ட் கிச்சனுக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் சோம்பு, பட்டை, லவங்கம், ஒரு 4 முந்திரி பருப்பு உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. இப்போ அது நல்லா புரிஞ்சிடுச்சு. இப்போ ஒரு 2 வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த சைட் டிஷ் வந்து நமக்கு சப்பாத்திக்கு பூரிக்கெலாம் சூப்பராக இருக்குது. அதுவும் தோசைக்கு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு, தேவையான அளவு உப்பு நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி அது இஞ்சி பூண்டு ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நமக்கு அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும், இல்லைன்னா கரிஞ்சிரும். இதுக்கு நான் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா அது வதக்கிக்கோங்க. அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். இப்போ நான் இதுக்கு ஒரு 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். சின்ன தக்காளி தான் இது. சின்னதாக 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு வாசனை கொஞ்சம் கறி லீவ்ஸும் சேர்த்துக்கோங்க. நல்லா சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இது சுடு தண்ணி தான். நான் பக்கத்தில் குடிக்கிறதுக்கு தண்ணி போட்டிருந்தேன். அதில் வந்து நான் எடுத்து ஊற்றிருக்கேன். நார்மலாகவே எங்கள் வீட்டில் சுடு தண்ணி தான் குடிப்போம். நீங்களும் இந்த பனி காலத்துலையாவது நம்ம பசங்களுக்கு சுடு தண்ணி கொஞ்சம் வெது கொடுத்தோன்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஆனால் இந்த காலத்து பசங்க சுடு தண்ணிலாம் குடிக்கிறதில்ல. ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து அப்படியே குடிக்கிறாங்க. ஆனால் நம்ம பழக்கணுன்னா ரொம்ப நல்லது. இப்போ நான் ஒரு 4 உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். சின்ன சின்ன உருளைக்கிழங்கு தான் இது. நான் சின்னதாக கட் பண்ணி இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நல்லா கலந்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இப்போ இது நல்லா வெந்து வரட்டும். நீங்கள் உருளைக்கிழங்கு ரொம்ப அதிகமாக வேக வச்சிடாதீங்க. ஓரளவுக்கு நம்ம சாப்பிட்ற அளவுக்கு வெந்தால் போதும். ரொம்ப குழைய வேக வச்சிருக்க வேண்டாம். இப்போ அது மூடி போட்டு கொஞ்சம் வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலான்னா, மீல் மேக்கர் இருக்கு இல்லையா, அந்த மீல் மேக்கரை நான் சுடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு நல்லா புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா அதை கலந்து வச்சுக்கோங்க. இதை நம்ம உருளைக்கிழங்கு போடுறதுக்கு முன்னாடி நல்லா கலந்து வச்சுக்கலாம். இது நல்லா ஊறிட்டு இருக்கும். அது இப்போ நல்லா கலந்து ஒரு பக்கமாக மூடி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம உருளைக்கிழங்கு வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்திருக்கு. நீங்கள் எடுத்து கூட பார்க்கலாம். பாருங்கள், இந்த பக்குவத்துக்கு நல்லா வெந்துட்டுச்சுன்னா கரெக்டாக இருக்கும். ரொம்பவும் வெந்துட்டுனா நல்லா இருக்காது. அவ்வளோதான். இப்போ நம்ம கலந்து வச்சு அந்த மீல் மேக்கர் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு தயிர் பிடிக்காதுன்னும் போது நீங்கள் தயிர் சேர்க்க வேண்டாம். நீங்கள் அப்படியே கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக அதில் தண்ணி கலந்து இதுவும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஒரு 5 நிமிஷம் அதை மூடி வைங்க. எல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்து வரட்டும். இந்த மீல் மேக்கர் வந்து பன்னீர், காளான் லிஸ்ட்டில் இந்த மீல் மேக்கரும் ஒன்று தான். ஏன்னா சைவம் சாப்பிட்ற மக்களுக்கு இது வந்து ப்ரோட்டீன் அதிகமாக கொடுக்குது. அதாவது மட்டன், சிக்கன், முட்டையில் இருக்கிற மாதிரி இதில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது. ப்ரோட்டீன் குறைபாடு இருக்கிறவங்க கூட இந்த மீல் மேக்கரை வாரத்தில் 3 நாள் 2 நாள் எடுத்துக்கலாம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அதிகமாக எடுக்கக்கூடாது. இப்போ நல்லா கரெக்டாக ஒன்று சேர வந்துடுச்சு. வீடே மணக்குதுங்க. செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். இதில் கொஞ்சமாக மிளகுத்தூளும் கொஞ்சமாக கரம் மசாலா லாஸ்ட்டாக சேர்த்துட்டு கொத்தமல்லி இலைகளும் சேர்த்து இறக்கிட்டிங்கன்னா நமக்கு சூப்பரான உருளைக்கிழங்கு மீல் மேக்கர் மசாலா ரெடி ஆகிடும். உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு நமக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரெஸ்டாரண்ட் சப்போர்ட் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் போட்டுவிடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு முன்னாடி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.